திமுக கடந்த 56 மாத காலம் வருடத்திற்கு 1 லட்சம் கடன் வாங்கி சுமார் 4 லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ளது நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்களை நாங்கள் சந்தித்து 2021ஆம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து பட்டியலை வழங்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் கடந்த 4.5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஊழல் நிறைந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் அடிக்கப்பட்ட ஊழலினுடைய விவரங்களை மாண்புமிகு ஆளுநரிடம் வழங்கி திமுக அரசு செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் முழுமையான போதிய ஆதாரம் உள்ளதால் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். கடந்த 56 மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது. இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம். திமுக கடந்த 56 மாத காலம் வருடத்திற்கு 1 லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் 4 லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ளது நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை. ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விடியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலும் வந்த செய்தி 30,000 கோடி ரூபாயை திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் யோகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள். ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள். ஊழல் செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த வகையில் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மேதகு ஆளுநருக்கு அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றோம். அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல்கள் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000 கோடி, வேளாண்மை துறையில் 5,000 கோடி, சமூக நலத்துறையில் 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி, இந்து சமையல் அறத்துறையில் 1000 கோடி, ஆதி திராவிட நலத்துறையில் 1000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் 750 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் 500 கோடி, சிறைத்துறையில் 500 கோடி, சுற்றுலாத்துறையில் 250 கோடி, பால்வளத்துறையில் 250 கோடி, இப்படி
பல்வேறு தொழிலில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கு. ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன. அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுகின்றது, ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது. இதை மாண்புமிகு மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். என்ன அடிப்படைன்னா அதுக்குத்தான் இந்த பட்டியலில் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஆட்சியிலையும் முன்னாள் அப்போது இருந்த அமைச்சர்கள் மீது திமுகவினர் புகார் பட்டியல் கொடுத்திருக்காங்க. விசாரணையையும் இதை டைவர்ட் பண்ணாதீங்க, இதை மட்டும் பேசுங்க. அதெல்லாம் ஏற்கனவே பல முறை கேட்டு இதையெல்லாம் ஏற்கனவே நீங்க கேட்டவரெல்லாம் ஏற்கனவே கேட்டு அதுக்கு பதில் அளித்து விட்டது. இப்போ இதற்கு என்னன்னு அதை கேளுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை விட்டுட்டு இதை டைவர்ட் பண்ணி நீங்க வேற விதமா கேட்கறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது.